கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறவங்க, ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்ராடு மூவ் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ராவலாக பண்ணுங்கள், இல்லைனா ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் யூஸ்வலாக பண்ணுங்கள். பெருசாக நம்ம எதாவது பண்ணிட்டோம் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப குறைவு. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய வாரமாக இது இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்ல விலைக்கு போகலை, சேல்ஸ் ஆகலை, எப்போ வைக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். உங்களுடைய எஜுகேஷன் ஓரளவுக்கு நார்மலாக இந்த வாரம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய கரியர் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய வேலைக்குரிய சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படின்னாலே வேலையில் நிறைய அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது, குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது, அந்த குரு பத்தில் இருக்கிறது, வேலையில் உங்களுக்கான அந்தஸ்து ஹைக் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஐடியலாக சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது, எவ்வளோ உயர்ந்த பதவியில் நீங்கள் இருந்தாலும் அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார் பிஸ்னஸில் பெருசாக நம்ம லாபம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம். இந்த லாபம் கைக்கு வர்றதில் நிறைய தடை பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் திருமணத்துக்கான வாய்ப்பு இல்லாதவங்க அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த வாரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஏதோ அரசாங்கத்தால் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பெருசாக பண்ண வேண்டாம். எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே நம்ம கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் உணர்ச்சிகரப்படாமல் நீங்கள் ஆழ்ந்து யோசித்து செயல்படுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா பெருசாக உங்களுக்கு ரெக்கக்னைஸ் இல்லை. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம். யாரையும் பெருசாக நம்பி இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட்